அனைவருக்கும் வணக்கங்க. பிறந்து இருக்கின்ற இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்ல என்னென்ன, நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியான இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தை பொதுவாகவே மகர மாதம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க, மகர மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனின் தேர்ப்பாதை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறும் காலம்தாங்க தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய எல்லோருடைய ஐதீகமும் கூட. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பிதாமகரான பீஷ்மர் தை மாதத்தில் தனது உயிர் போவதற்கு அம்பு படுக்கையில் காத்து கொண்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதுங்க இந்த தை மாதம். தேவர்களின் உதய காலமும் கூட இந்த தை மாதம். சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இந்த தை மாதம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தொழில் ரீதியாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா, கம்யூனிகேஷன், நெட்வொர்க், காது, மூக்கு, தொண்டை, மருத்துவர் போன்ற அனைத்து தொழில்களிலும் அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, கைகளில் பிரச்சனைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கக்கூடியதாக இருக்குங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. குரு வக்கிரமாக இருப்பதால் கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குகளை முடித்து கொள்வது மிக மிக நல்லது. இல்லைனா பல்வேறு சிக்கல்களில் சிக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. எதுவாக இருந்தாலும் சிறிது பொறுமையாக நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக மிக நல்லது. பெரிய ஏற்றம், பெரிய வெற்றியை பெறும் காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய ஆளுமை திறன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். நல்ல இடமாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுங்க. எடுத்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயமே உங்களுக்கு ஏற்படும். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் ஏற்றமும் உங்களுக்கு 75% நன்றாகவே இருக்குது. ஆதிகேசவன் வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ராசிநாதர் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. லாப இடத்தின் அதிபதி புதனும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சூரியனும் இணைந்து இருக்கிறார்கள். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் உயருங்க. முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்குது. தொழிலில் புதிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மனம் மகிழும் வகையில் செய்திகளும் கிடைக்குங்க. தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு உயருங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வழிகளிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. குருவோட சஞ்சாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கிரகதியில் பயணிக்கிறாருங்க. குருவின் பார்வை 2, 4, 12 ஆகிய வீடுகளில் விழுவதனால இந்த வீடுகள் புனிதமடைந்து அற்புதமான பலன்களை தர இருக்குதுங்க. விருச்சிக ராசியினர் தனது பஞ்சாமா விதியை குரு வக்ரம் பெற்று பார்வை தனஸ்தானத்தில் விழுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்திலும் லாபம் பெருகும். மிக பெரிய தொகை கைகளில் புரளக்கூடியதாக இருக்குங்க. சமூகத்தில் அந்தஸ்தும் உயரும். அது மட்டும் இல்லாமல் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பணியில் இருப்பவர்களுக்கு போனஸ், சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், விருதுகள் கிடைக்கக்கூடுங்க. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியின் 8 மற்றும் 11ஆம் வீடுகளில் அதிபதியான புதன் பகவான் இருக்கிறாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா
29/1/2026 சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி தாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அனைத்துமே மேலோங்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்குங்க. குழந்தைகளின் கனவுகளை நினைவாக்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். புதிய வாகனம் வாங்கும் கனவும் நிறைவேறுங்க. அரசு வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து கை நிறைய ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க வரக்கூடிய நாட்களில். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களே 7, 12 ஆகிய வீடுகளில் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல நேரத்தை உங்களுக்கு வழங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்க வேண்டும் என்கிற ஆசை நிறைவேறும். சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவீர்கள். ஆடை ஆபரண பொருட்களின் சேர்க்கையும் அதிகமாக நடைபெற இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள். வேலை இல்லாமல் இருந்து வரும் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உபரி வருமானத்தில் செல்வமும் பெருகுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் வாங்கிய கடன்களை திருப்பி அடைப்பீர்கள். தொழில் செய்து வருபவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் கணிசமாக அதிகரிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க. சுயமாக சம்பாதிக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்களை வாங்கும் யோகத்தை பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா தடைகள் அனைத்துமே நீங்குங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மனையும் வழிபடுவது மிக மிக நல்லது. தினமும் கந்த சஷ்டி கவசம் வாசிப்பதை தைரியமாக அதிகரிக்குங்க. உங்களுக்கு தன குடும்பாபதியும் பூர்வ புண்ணியஸ்தியுமான குரு 8ஆம் வக்கிரம் வீட்டில் அடைந்து இருப்பதால் அவர் முன் ராசிக்குரிய பலன்களை வழங்க வேண்டியிருப்பது மிக மிக அவசியங்க. குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும். தைரியமாக செயல்படும் மனநிலையும் உண்டாகுங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை பார்த்தீங்கன்னா அனைத்துமே விலகுங்க. விற்பனையில் எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் உறவுகள் நண்பர்களால் நிறைய அனுபவங்களை அடைந்து இருப்பீர்கள். நீங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், இனி எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவுக்கும் வருவீர்கள். கர்மக்காரன் சனி பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு கிடைப்பதால் உங்கள் செயல்களில் நிதானம் தேவை. எடுக்கும் வேலைகள் உடனுக்குடன் ஒரு முடிவிற்கு வராமல் இழுபறியாகுங்க. கவனமாக இருந்துக்குங்க. அதற்காக மனம் தளர வேண்டாம். சனி நிதானமாக பலன்களை தரக்கூடியவர் என்பதால் உங்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்குங்க. அதே நேரத்தில் உடல்நிலையில் கூடுதல் கவனமும் தேவைப்படும். கடந்த 2.5 ஆண்டாகவே சனி பார்வையால் உங்கள் உடல் நிலையில் ஏதேனும் பாதிப்பு இருக்குங்க. விரைவில் சனி பயிற்சியாக இருப்பதால் சங்கடங்கள் அனைத்துமே விலகும். தை மாதம் வாழ்வில் நிறைய மாற்றத்தை சந்திப்பீர்கள். நன்மை அடையும் மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்குங்க. வாழ்க்கை என்பது என்ன, உறவினர் என்பவர் யார் என்பதை நன்கு அறிந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்குங்க. சனி சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உடல் மனரீதியாக சங்கடங்கள் தருவதுடன் அவரது பார்வையாலும் சங்கடப்படுத்தும் நிலையில் சூரியன் செவ்வாய் சகாஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடலில் தத்தளிப்பவர் கரைக்கு வந்தது போல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு நடக்குங்க. குடும்பம் தொழில் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகும். அது மட்டும் இல்லாமல் கனவாகவே இருந்த பல முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் நாட்களாக இருக்கு வரக்கூடிய நாட்கள். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. தைரியமாக செயல்படும் மனநிலையும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் லாபம் காண்பீர்கள். இடம் வீடு வாங்கும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றி பெறும். சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறுவார்கள். சுப நிகழ்ச்சிகளும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சாதகமாகவே இருக்குங்க.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.